எனக்கு மட்டும் தான் இந்த எக்ஸாம் ஹால் உள்ள போற வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கும், உள்ள போனோடனே எல்லாம் மறந்துருமோ? என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வேதனை இருக்கும்னு நினைக்கிறேன்டா. உள்ள போற வரைக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கு, உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட்ன்றதை தவிர மற்ற எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சில நேரம் அந்த சப்ஜெக்டே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனா இப்போ உள்ள சின்ன பசங்கள்ட்ட கேட்டா, அண்ணா நாங்க ஏஐல படிக்கிறோம், கான்செப்டா படிக்கிறோம், ஃபண்டமெண்டலா படிக்கிறோன்றானுங்க. ஏஐ வச்சு அப்படி எப்படிதான்டா படிக்கிறீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டானுங்க. ஆனா நான் சொல்றேன், 12th படிக்கிற பசங்களுக்காக ஸ்பெஷலா ஃப்ரீயா ஒரு ஏஐ ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஈவெண்ட்ல ஏஐ வச்சு நம்ம எப்படி மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏஐ வச்சு எப்படி நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணலான்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கண்டக்ட் பண்ற ஈவெண்ட் அண்ட் அவங்க கொடுக்க போற ஏஐ டூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏஐ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா 1 lakh பிரைஸ் பூல்ல இருந்து இன்னும் நிறைய பிரைசஸும் கொடுக்குறாங்க. இப்போவே என் பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. 12th படிக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களோட மார்க் எப்படி ஏஐ வச்சே இன்க்ரீஸ் பண்றது, ஏஐ வச்சே படிக்கிறதுன்றத கத்துக்கோங்க. சும்மா போர் அடிக்கும் போது பேசுறதுக்காக மட்டும் ஏஐ கிடையாது, படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம என் பயோவை கிளிக் பண்ணி பாருங்க.